ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பர்சன்டேஜ் ரிலேட்டட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரி, கொஷின் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏ. ஓகே, இஃப் 120 is 20% of a number, then 120% of that number is what? ஓகே, சரி, என்ன சொல்லியிருக்கான்? ஏதோ ஒரு நம்பரோட 20% தான் 120. அப்போது அந்த நம்பரோட 120% என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான். இதான் வந்து கொஷின். ஓகே, ஏதோ ஒரு நம்பரோட 20% தான் 120. அப்போ அந்த நம்பரோட 120% எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சரி, இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள். ஸோ நம்ம இதை 2-3 வேலை சால்வ் பண்ணலாம். அதாவது 20% இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? இந்த 120. ஓகேவா? 20% இஸ் ஈக்குவல் டு 120னா அப்போது 120% இஸ் ஈக்குவல் டு வாட்? ஸோ இது என்ன ஆகும்? இது மேலே போக இது கீழே வந்துடுமா? இப்போ 120 இன்ட்டு 120 டிவைடட் பை 20. சரியா? 0க்கு 0 கேன்சல். இது 6 டைம்ஸு. அப்போ 120 இன்ட்டு 6 எவ்வளோ வரும்? ஆக்சுவலி 720. சரி, இது ஒரு மெத்தடு. ஓகே, சரி, இப்போ இதே ஏ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி எழுதிக்கலாம். 20% சேம். நான் இதை இங்கே எழுதுறது அப்படியே இங்கே எழுதிக்கிறேன். 20% 120னா இப்போ 120% எவ்வளோ? ஓகே, சரி, இப்போ இது எத்தனை டைம்ஸ் இதில் இருக்குது? 6 டைம்ஸ் இருக்குது. அந்த 6ஐ இங்கே மல்டிப்ளை பண்ணால் வந்துடும் ஆன்சர். அப்போ 120 இன்ட்டு 6 எவ்வளோ? 720. இதே சேம். ஓகே, ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிட்டோம். திஸ் ஆர் திஸ். ஸோ ஒன்று நம்ம இந்த மெத்தடு இல்லை இந்த மெத்தடு. ஓகே, நெக்ஸ்ட்டு பி எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்க்கலாம். பி வந்து என்ன இருக்குது? What is 20% of 25% of 300? What is 20% of 25% of 300? ஓகே, சரி, இப்போது நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20% of 25% of 300. சரி, இங்கே பாருங்கள், ஒரு வேல்யூவில் 0 இருக்குது, இன்னொரு வேல்யூவில் 5 இருக்குது. சரியா? சரி, ஒரு வேல்யூவில் இங்கே லாஸ்ட்டாக 0 முடியுது, இன்னொன்று 5 முடியுது. அப்போது 20 25 25 20 இங்கே 2 இருக்குது. சரியா? ஏன்னா இப்போ இந்த 20%. ஓகே, ஸோ இது எப்படி? 2.0 இன்ட்டு 2.5. ஓகே, 2.5 இன்ட்டு 2.0 எவ்வளோ? 5% ஆகிடும். ஓகே, 2.5 இன்ட்டு 2.0 5% ஆகிடும். சரி, இப்போ இந்த 5%க்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? 5% ஆஃப் 300 தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, 5% ஆஃப் 300. அப்போது 5% of 300 that is equivalent to 15. இதான் இதோட ஆன்சர். ஸோ ஏதாவது ஒரு இப்போ 2 2 டிஜிட் நம்பர் இருக்குது, ஒரு 0 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? அதை வந்து அந்த 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 நம்பரை வந்து எப்படி எடுத்துக்கலாம்? ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம் 2.0ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இன்னொரு 2 டிஜிட் நம்பர் இருக்குன்னா 2.5. ஃபார் எக்ஸாம்பிள் 3.2 இருந்துன்னா 3.2. அப்போ அது என்ன வரும்? 3.2 ஆர் த 3.2 இன்ட்டு 2. ஓகே, 6.4ன்னு வரும். பட் இங்கே நான் வந்து இது மாதிரி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், நமக்கு இங்கே ஹோல் நம்பர் கிடைக்கிது. 25 இன்ட்டு 20 எவ்வளோ வரும்? ஆக்சுவலி 500. ஓகே, 25 இன்ட்டு 20 500 வருமா? அப்போது 500ன்றது என்ன? அங்கே பர்சன்டேஜ், அதாவது 20% 25%. 20யும் 25 மல்டிப்ளை பண்ணால் 500. இப்போ 500%னால் என்ன? எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? 500 டிவைடட் பை 100. அப்போ 0 கேன்சல் ஆச்சுன்னா வெறும் 5 தான் கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் இதை இப்படி எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நம்ம இப்படியும் சால்வ் பண்ணலாம். இல்லை நார்மலாக நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா 20% ஆஃப் அப்படி என்ன? 20 டிவைடட் பை 100 ஆஃப் 25% ஆஃப் 25 டிவைடட் பை 100 ஆஃப் இன்ட்டு 300. அவ்வளோதான், சிம்பிள். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும் வேண்டாம் அப்படின்னா இப்படியே சால்வ் பண்ணலாம். 0க்கு 0 கேன்சல், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். இது 5 டைம்ஸு, இது 5 டைம்ஸ். அப்போ 5 3s are 15. இதுதான் இதோட ஆன்சர். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா சேம் ஆன்சர் தான் நமக்கு வருது. ஓகே ஓகே ஸோ ஒரு டைப் ஆஃப் கொஷின்ஸும் எப்படி சால்வ் பண்ணலாம், ஸ்மார்ட்டர் வேலை எப்படி சால்வ் பண்ணால் நம்ம அக்யூரேட்டாகவும் போட முடியும். அண்ட் ஆல்சோ டைம் மேனேஜ்மெண்ட்டும் கீப் அப் பண்ணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ, பாய்.